பயன்படுத்தப்பட்டதா என்ற தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கராச்சியிலும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் லாகூர் நகரத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக முன்னதாகவே தகவல்கள் கிடைக்கப்பெற்றன. அதனைத் தொடர்ந்து கராச்சியிலும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக பயங்கர சத்தத்துடன் வெடிகுண்டு வெடித்ததால் கராச்சி மக்கள் பதற்ற சூழலில் இருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதி, இது குறித்தான விவரங்களை, கராச்சியிலும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக தற்போதைய அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன, விவரங்களை வழங்கலாம். பாகிஸ்தானுடைய லாகூரில் இன்று காலை குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து லாகூர் மற்றும் இஸ்லாமாபாத்தினுடைய விமான நிலையங்கள் மூடப்பட்டன. மேலும் அந்த இரு விமான நிலையங்களுக்கு இடையேயான வான்வெளியும் மூடப்பட்டு முற்றிலுமாக அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பாகிஸ்தானினுடைய வர்த்தக தலைநகரம், அதாவது பாகிஸ்தானை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வ தலைநகரம் இஸ்லாமாபாத்தாக இருக்கிறது. அரசியல் தலைநகரம் இஸ்லாமாபாத்தாக இருந்தாலும் கூட கராச்சி என்பது பாகிஸ்தானினுடைய வர்த்தக தலைநகரம் அறியப்படுகிறது. கராச்சியில் தான் பாகிஸ்தானினுடைய முக்கிய துறைமுகங்கள் மற்றும் அதிக அளவிலான வணிக ரீதியான செயல்பாடுகள் கராச்சியில் தான் நடைபெறும். கராச்சியை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய வர்த்தக நகரம் என்று அறியப்படுகிறது. அந்த கராச்சியிலும் தற்பொழுது வெடிகுண்டு வெடித்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே லாகூரிலும் அந்த குண்டுவெடிப்பு நடந்ததை போன்று தற்பொழுது கராச்சியிலும் குண்டு வெடித்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் இதில் என்ன மாதிரியான பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டு இருக்கிறதா, உயிரிழப்புகள் போன்ற எதுவும் தற்பொழுது வரை தகவல் வெளியாகவில்லை. என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன, அதாவது பொருட்களுக்கோ அல்லது ஆட்களுக்கோ ஏதேனும் இழப்புகள் ஏற்பட்டதா என்பது தொடர்பான எந்த தகவலும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. ஏற்கனவே அந்த லாகூரில் அந்த குண்டுவெடிப்பு பதற்றம் அடங்குவதற்குள்ளாக தற்பொழுது பாகிஸ்தானினுடைய முக்கிய நகரமான கராச்சியிலும் குண்டுவெடிப்பானது நிகழ்ந்து இருக்கிறது. இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளின் செயலா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உயிரிழப்பு போன்ற எந்த தகவலும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை.